நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே இப்போ கடும் மோதல் ஏற்பட்டிருக்கு நண்பர்களே. இந்தியாவை சீண்டி அமெரிக்காவுக்கு கடுமையான பதிலடியை உடனடியாக திருப்பி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. எந்த விஷயத்தில் அமெரிக்கா இந்தியாவை சீண்டிருக்காங்க அப்படிங்கிற தகவலை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்கன்னா திடீர் உத்தரவுனால இப்போ உச்சக்கட்ட பதற்றத்தில் உலக நாடுகள் இருக்காங்க. இது எந்த விஷயத்தில் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்திய பாகிஸ்தான் பிரிவினைக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் காஷ்மீர் தொடர்பான எல்லை பிரச்சனை இரண்டு நாடுகளுக்கு இடையே நீடிச்சுட்டு தான் வருது. இந்த நிலையில தான் அமெரிக்காவுடைய பிரபல நாளிதழான நியூயார்க் டைம்ஸ் கடந்த ஜூலை 29 அதாவது நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் தொடர்பாக வெளியிட்ட செய்தி தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. வெளியான அந்த காஷ்மீர் தொடர்பான செய்தியில் என்ன இருந்தது அப்படின்னா, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளை பாகிஸ்தானி காஷ்மீர் அப்படின்னு குறிப்பிட்டதாக சர்ச்சை எழுந்தது. அந்த நாளிதழ் செய்திகள் வெளியிட்டுள்ளதாக சொல்லப்படுது. இதுக்கு தான் இந்தியா கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. இந்த விவகாரம் தொடர்பாக அமெரிக்காவுக்கான இந்திய தூதரகம் தன்னுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நியூயார்க் டைம்ஸ் நாளிதழ் பாகிஸ்தானிய காஷ்மீர் அப்படின்னு சொல்லியிருக்கும் தலைப்பு தவறானது மற்றும் தவறாக வழிகாட்டக்கூடியது அப்படின்னு இந்தியா சாடியிருக்காங்க. மேலும் பாகிஸ்தானிய காஷ்மீர் அப்படின்னு எதுவுமே இல்லை, அது பாகிஸ்தான் ஆக்கிரமிச்ச காஷ்மீர் மட்டுமே தவிர இதில் பாகிஸ்தானுக்கு உரிமையே கிடையாது அப்படின்னும், ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் ஆகிய யூனியன் பிரதேசங்கள் கடந்த காலத்திலையும் தற்போதும் எப்போதும் இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த மற்றும் பிரிக்க முடியாத பகுதிகளாகவே இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த பகுதிகளில் சிலவற்றை பாகிஸ்தான் சட்டவிரோதமாக ஆக்கிரமிச்சிருக்கு. தற்போது அந்த பகுதிகளில் இருக்கும் மக்களுக்கு எதிராக வன்முறையையும் பயன்படுத்திட்டு வருது அப்படின்னு தன்னுடைய கண்டனங்களை பதிவு செஞ்சுட்டு வராங்க இந்தியா. மேலும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நீண்ட காலமாக கருத்து வேறுபாடு நீடிச்சுட்டு வரும் நிலையில தான் வெளிநாட்டு ஊடகம் பயன்படுத்திய ஒரு வார்த்தை மீண்டும் இப்போ சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் ஆகிய யூனியன் பிரதேசங்கள் எப்போதும் இந்தியாவுடைய பிரிக்க முடியாத பகுதிகளாகவே இருக்கு, அதுவே தொடரும். பாகிஸ்தான் இந்த நிலப்பகுதிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து அங்கே இருக்கும் மக்கள் மேலே வன்முறையை பிரயோகிச்சுட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐநாவுக்கான இந்தியாவுடைய நிரந்தர பிரதிநிதி பர்வதேனி ஹரிஸ் அவர்கள் என்ன சொன்னார்னா, ஜம்மு காஷ்மீர் இந்தியாவுடைய பிரிக்க முடியாத பகுதி அப்படிங்கிறது தான் சட்டப்பூர்வ உண்மை. பாகிஸ்தானுடைய சட்டவிரோத ஆக்கிரமிப்பு மட்டுமே இங்கு தீர்க்கப்பட வேண்டிய ஒரே பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உள்ளாட்சி தேர்தல் தொடங்கும் வேளையில் பாகிஸ்தானி காஷ்மீரில் வன்முறை வெடித்தது அப்படிங்கிற தலைப்பில் நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை வெளியிட்ட செய்திக்கே இந்தியா தற்போது கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ஜூலை 27 முதற்கட்ட சட்டசபை தேர்தல் நடைபெற்றது நண்பர்களே. இதில் ஜேஏசி அப்படின்னு சொல்லப்படுகிற ஜாயின்ட் அவாமி ஆக்ஷன் கமிட்டி அப்படிங்கிற அமைப்பு மக்களை தேர்தலை புறக்கணிக்க செய்து போராட்டங்களை முன்னெடுத்துட்டு வர்றாங்க. ஜூலை 27, 28, 29 ஆகிய நாட்களில் ராவலாகோட்டிலிருந்து முஷாராபாத் நோக்கி ஜேஏசி அமைப்பின் தலைமையில் மக்கள் சென்ற பேரணியில் பாகிஸ்தான் பாதுகாப்பு படைகள் துப்பாக்கி சூடு மற்றும் பிற வகைகளில் தாக்குதல் நடத்தினாங்க. இந்த தாக்குதலில் தான் 30க்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டாங்க. இதில் ஜேஏசி மத்திய குழு உறுப்பினர் உமார் நசீரின் சகோதரர் உஸ்மான் நசீர் அப்படிங்கிறவரும் உயிரிழந்திருக்கிறாரு. இது பற்றிய தெளிவான விரிவான ஒரு செய்தியை நேற்று தினம் போட்டிருந்தோம். அந்த செய்தியை யாரெல்லாம் பார்க்கலையோ தவறாமல் நம்முடைய சேனலில் பாருங்கள் நண்பர்களே. இந்த நிலையில தான் பாகிஸ்தானி காஷ்மீர் அப்படின்னு சொன்ன நியூயார்க் டைம்ஸுக்கு கடுமையான எச்சரிக்கையும் வார்னிங்கையும் கொடுத்து இந்தியா திட்டி தீர்த்திருக்காங்க. பல முறை உலக நாடுகளுக்கு இந்தியா தெளிவுபட சொல்லிட்டாங்க, இந்தியாவுடைய உள்நாட்டு விவகாரங்களில் வேறு யாரும் மூக்க நுழைக்கக்கூடாது. அதுலேயும் குறிப்பாக காஷ்மீர் பிரச்சனையை தூக்கிக்கிட்டு இல்லை காஷ்மீர் சம்மந்தமாக ஏதாவது போஸ்ட் போட்டிங்கன்னா இந்தியா பார்த்துட்டு சும்மா இருக்காது, உடனடியாக கடுமையான பதிலடியை கொடுக்கும். இது வெறும் எச்சரிக்கை தான். இனிமேலும் இது போன்ற நடவடிக்கைகள் தொடர்ந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்தியாவுடைய இன்னொரு முகத்தை நீங்கள் பார்க்க நேரிடும் அப்படிங்கிற வகையில் இந்தியா மிரட்டியிருக்காங்க. உண்மையும் அதுதான் நண்பர்களே. காஷ்மீர் அப்படிங்கிறது இந்தியாவுடைய சொந்த உள்நாட்டு பிரச்சனை. காஷ்மீர் நமக்கானது. அந்த காஷ்மீர் தொடர்பாக மற்ற நாடுகள் ஏன் பாகிஸ்தான் பேசுகிறது கூட தகுதி இல்லை. பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கு. அந்த ஆக்கிரமிச்ச காஷ்மீரை தான் இந்தியா பிடிக்க போகிறாங்க. அது விரைவில் மீட்டெடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதனால் இந்த காஷ்மீர் சம்மந்தமாக மட்டுமல்ல, இந்தியாவில் நடக்கும் பிரச்சனையை பற்றி எந்த ஒரு நாடாவது பேசுகிறதுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக இந்தியா எடுத்து உரைச்சிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, தூதரக பேச்சுவார்த்தைகளுக்காக ஈரான் மீதான தாக்குதலை தற்காலிகமாக அமெரிக்கா நிறுத்தி வைத்திருந்த நிலையில் மீண்டும் தாக்குதலை தீவிரமாக நடத்த தன்னுடைய படைகளுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறாரு. இதன் காரணமாக இன்னைக்கு அதிகாலை முதல் ஈரான் மீது அமெரிக்கா சரமாரியாக தாக்குதல் நடத்திட்டு வருது. தாக்குதல் காரணமாக மத்திய கிழக்கு முழுவதும் இப்போ பதற்றம் அதிகரிச்சிருக்கு. அமெரிக்காவுடைய தாக்குதலுக்கு ஈரான் கடும் பதிலடி கொடுக்கும் அப்படிங்கிறதுனால நிலைமை இப்போ மோசமடைஞ்சிருக்கு.
இந்த வார தொடக்கத்தில் ஜோர்டானில் இருக்கும் அமெரிக்காவுடைய இராணுவ தளத்தின் மீது கண்டம் விட்டு கண்டம் பாயும் பாலிஸ்டிக் வகை ஏவுகணைகளை வீசி ஈரான் தாக்குதல் நடத்தியிருந்தது. இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தற்போது தாக்குதல் தொடங்கப்பட்டிருப்பதாக அமெரிக்க தரப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஈரான் வீசிய அனைத்து பாலிஸ்டிக் ஏவுகணைகளும் தடுத்து நிறுத்தப்பட்டதாகவும், இருந்தாலும் எதிர்கால அச்சுறுத்தலை தவிர்க்கவே இப்போது தாக்குதல் நடத்தப்படுவதாகவும் அமெரிக்க அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. இந்த தாக்குதல் குறித்து ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்னா, நாங்கள் ஈரானை மிக கடுமையாக தாக்க போகிறோம் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருந்தார். எங்கள் நாட்டுடைய படைகள் மீதான தாக்குதலை நாங்கள் லேசாக எடுத்துக்கொள்ள மாட்டோம், கடுமையான பதிலடியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஈரான் மீதான நேரடி தாக்குதல் ஒரு பக்கம் நடத்தப்படும், அதே நேரத்தில் மறுபக்கம் ஈராக் நாட்டில் இருக்கும் ஈரான் ஆதரவு பெற்ற ஆயுத குழுக்கள் மீது சவுதி மற்றும் அமெரிக்க படைகள் இணைந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த மோதல் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை 7% அதிகமாக இப்போ உயர்ந்திருக்கு. இந்த விலை உயர்வு இந்தியா உள்ளிட்ட நாடுகளை பாதிக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே போல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, ஹார்முஸ் நீரிணையை திறக்க முடியாது அப்படின்னா அமெரிக்காவுக்கு ஈரான் நேரடியான ஒரு எச்சரிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுவும் இப்போ பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது ஈரான் என்ன சொல்லியிருக்குன்னா, உங்களால் முடிஞ்சதை பாருங்கள், எங்களால் ஹார்முஸ் நீரிணையை திறக்க முடியாது அப்படின்னு எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் உலகளாவிய கச்சா எண்ணெய் சந்தை மற்றும் சர்வதேச வர்த்தகத்தில் புதிய பதற்றம் இப்போ உருவாகி இருக்கு. சர்வதேச எரிசக்தி வர்த்தகத்தில் உலகத்துக்கே மிக முக்கியமான தனிமமாக கருதப்படும் ஹார்முஸ் நீரிணை விவகாரத்தில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நிலவிய ஒரு மோதல் மீண்டும் உச்சகட்டத்தை எட்டியிருக்கு. அமெரிக்காவின் தொடர்ச்சியான அச்சுறுத்தல்களும் இராணுவ அழுத்தங்களும் முழுமையாக விலக்கிக் கொள்ளப்படும் வரைக்கும் ஹார்முஸ் நீரிணை எக்காரணம் கொண்டும் திறக்கப்படாது அப்படின்னும், அந்த பகுதி முழுமையாக தங்களுடைய இராணுவத்தின் நேரடி மற்றும் முழுமையான கட்டுப்பாட்டின் கீழ் தான் இயங்கும் அப்படின்னும் ஈரான் இராணுவம் மிக திட்டவட்டமாக அறிவிச்சிருக்காங்க. உலக நாடுகளுடைய எண்ணெய் விநியோகத்தை முடக்கும் வகையில் ஈரான் எடுத்திருக்கும் இந்த அதிரடி முடிவு சர்வதேச அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. கடந்த சில நாட்களாக 2 நாடுகளுக்கும் இடையிலான நேரடி மோதல்களும் வான்வெளி தாக்குதல்களும் தற்காலிகமாக குறைஞ்சிருந்த நிலையில் திடீர் திருப்பமாக நேற்று ஈரான் தரப்பிலிருந்து எதிர்பாராத விதமாக திடீர் தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்க இராணுவ தரப்பில் கடும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. அமெரிக்க படைகளை இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல் நடத்தியதாக சொல்லப்படும் நிலையில தான் இந்த திடீர் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையிலையும், அந்த பகுதியில் தன்னுடைய பலத்தை நிரூபிக்கும் வகையிலையும் அமெரிக்கா இன்னைக்கு தங்களுடைய தாக்குதலை மீண்டும் தீவிரப்படுத்தியிருக்கு. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் இந்த தொடர் வன்முறையும் ஹார்முஸ் நீரிணை மூடப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உலகளாவிய கச்சா எண்ணெய் சந்தையில் கடுமையான விலை உயர்வை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அமெரிக்காவுடைய அச்சுறுத்தல்களுக்கு பணிந்து போகிறதில்லை அப்படிங்கிறதுல ஈரான் தீவிரமாக இருக்கிறதுனாலையும், மறுபக்கம் அமெரிக்கா தன்னுடைய இராணுவ நடவடிக்கைகளை கைவிட மறுக்கிறதும் இந்த பகுதியில் எப்போதும் வேண்டுமானாலும் ஒரு பெரும் போர் வெடிக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தை சர்வதேச சமூகத்திடையே ஆழமாக விதைச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ அதனால் பொறுத்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. அதே வேளையில் இது தொடர்ந்து கடைசியாக இந்தியாவுடைய அதிரடினால அலறுது பாகிஸ்தான். உலக நாடுகள் கிட்ட இப்போ உதவி கேட்டு கதறுது. பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக சிந்து நதியில் பாகிஸ்தானுக்கான நீர் பங்கீட்டை மத்திய அரசு நிறுத்தி வைத்ததுனால அந்த நாட்டுடைய விவசாயம் தடைப்பட்டு பொருளாதார மந்த நிலை நீடிக்குது. இதன் காரணமாக பாகிஸ்தானில் விலைவாசி விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்ததுனால ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இளைஞர்கள் தன்னெழுச்சியாக போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. இந்த சூழலில் தான் கார்கில் போர் வெற்றி தின விழாவில் பேசிய நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் பாகிஸ்தானில் நடைபெறும் நிகழ்வுகளை மேற்கோள் காட்டி, இனி அந்த நாட்டுடன் பேச்சுவார்த்தை நடத்துறது அப்படின்னா அது ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மையப்படுத்தி தான் இருக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. மேலும் பாகிஸ்தான் வசம் இருக்கும் காஷ்மீர் இந்தியாவுடைய ஒன்றுபட்ட காஷ்மீருடைய ஒரு பகுதி அப்படின்னும் ராஜ்நாத் சிங் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. பயங்கரவாதத்துக்கு பாகிஸ்தான் துணை போகும் வரைக்கும் அந்த நாட்டோட பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை அப்படிங்கிறதான் மத்திய அரசுடைய நிலைப்பாடு. இந்த சூழலில் தான் நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் இப்படி பேசினதுனால கதிகலங்கி போன பாகிஸ்தான் தங்களுக்கு சர்வதேச நாடுகள் உதவ வேண்டும் அப்படின்னு அறைகூவல் விடுத்திருக்கு. மேலும் ராஜ்நாத் சிங்குடைய பேச்சு ஜம்மு காஷ்மீர் தொடர்பான உண்மையை சித்தரித்து பிராந்திய அமைதியை சீர்குலைப்பதாகவும் பாகிஸ்தான் கதற தொடங்கியிருக்கு. இது தொடர்பாக பாகிஸ்தான் அரசு வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வெளியிட்ட கருத்தை வன்மையாக கண்டிப்பதாகவும், அவருடைய உரை உண்மையை தவறாக சித்தரித்து பிராந்திய அமைதிக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாகவும் இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதனால சர்வதேச நாடுகள் இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுத்து சிந்து நதி பிரச்சனைக்கு தீர்வு காண உதவ வேண்டும் அப்படின்னு பாகிஸ்தான் வேண்டுகோள் விடுத்திருக்கு. ஏற்கனவே ஐநாவில் இந்த பிரச்சனையை பாகிஸ்தான் பல முறை முன்வைத்த போதிலும் அதுக்கு போதிய ஆதரவு கிடைக்கல. அதனால் பயங்கரவாதத்தை ஊக்குவித்து அதை அரசின் கொள்கையாகவே மாற்றிய பாகிஸ்தான் இந்தியாவுடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக்னால இப்போ ஆட்டம் கண்டு போய் நிற்கிது அப்படிங்கிறதா உண்மை. சரி நண்பர்கள், இதோடு நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.